ஆளுநர் கேரளா செல்லவில்லை என தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கர் இன்று இரவு கேரளா செல்ல இருந்த நிலையில் பயணம் ரத்து என தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆளுநர் அர்லேக்கர் இன்று இரவு கேரளா செல்லவிருந்த நிலையில் பயணம் ரத்து என தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆளுநர் அர்லேக்கர் இன்று இரவு கேரளா செல்ல இருந்த நிலையில் தற்போது பயணம் ரத்து என தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். ஆளுநர் கேரளா செல்லவில்லை என தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்கள். சுபா வணக்கம். தமிழக ஆளுநர் கேரளாவின் ஆளுநராகவும் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதாவது கேரளாவினுடைய ஆளுநர் தான் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் பொறுப்பாக அவர் சேர்த்து இந்த பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கேரளாவில் அவருக்கு சில பணிகள் இருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு புறப்பட்டு செல்வதாக தகவல் வந்தது. 7:10 மணிக்கு அவருக்கு விமான நிலையத்திலே ஃபிளைட் இருக்கின்றது. அங்கு புறப்பட்டு அவர் திருவனந்தபுரம் செல்கிறார் என்றெல்லாம் தகவல்கள் வந்த வண்ணமாக இருந்தது. இந்த நிலையில தான் அவருடைய பயணம் ரத்து என்று தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஏற்கனவே 3 முறை ஆளுநரை சந்தித்திருக்கின்றார். இன்று 4வது முறையாக ஆளுநரை சந்திப்பதற்காக அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஆளுநர் மாளிகை வரை வந்துவிட்டார். ஆளுநர் மாளிகை வந்து அவருடன் வந்த வாகனங்களில் 2 வாகனங்கள் உள்ளே சென்ற நிலையில அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதாவது ஆளுநர் கேரளா செல்கிறார், அதன் காரணமாக இப்போது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, நீங்கள் ஏன் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்தீர்கள் என்று அதிகாரிகள் கேள்வி எழுப்பி விஜயை தற்போது சந்திக்க முடியாது, ஆளுநர் விமானத்துக்கு புறப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார், தற்போது பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார். நாளை அல்லது நாளை மறுதினம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு பிறகு வந்து சந்திக்கலாம் என்று தெரிவித்தார்கள். இதனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மிகுந்த ஆர்வத்தோடு ஆசையோடு வந்தவர்கள் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் மீண்டும் வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில தான் தற்போது நமக்கு மீண்டும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆளுநருடைய கேரளா பயணம் ரத்து என்று தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆளுநர் கேரளா மாநிலத்திலும் சமீபத்தில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே அங்கு கவர்னர் பதவியேற்பு விழா போன்றவற்றையெல்லாம் நடத்தி முடிக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அது திங்கட்கிழமை நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அங்கு 3 தலைவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினாலே கேரளாவினுடைய முதலமைச்சராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதிலே குழப்பம் நீடித்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் கேரளாவில் பிரச்சனை வேறு மாதிரியாக இருக்கின்றது. எனவே ஆளுநர் அங்கு பதவி பிரமாணத்திற்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது அந்த பயணம் ரத்து என்ற தகவல் வந்திருக்கின்றது. அதன் காரணமாக விஜய்க்கு மீண்டும் அப்பாயின்மெண்ட் வழங்கப்படுமா, அதாவது இன்றே அப்பாயின்மெண்ட் வழங்கப்படுமா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு மீண்டும் கூடியிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது. 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கெல்லாம் யார் பெரும்பான்மை, யார் ஆட்சி அமைப்பதற்கான அந்த தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரிந்துவிட்டது. எனவே அடுத்த நாள் 5ஆம் தேதி தமிழக ஆளுநரை விஜய் சந்திப்பார், ஆட்சி அமைக்க உறுதி கோருவார். எனவே அடுத்த ஓரிரு நாட்களில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையிலே அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அதன் காரணமாக கவர்மெண்ட் ஃபார்ம் செய்வதிலே, அதாவது அவர் ஆட்சி அமைப்பதிலே தொடர்ந்து இழுபறி நீடிக்கின்றது. எனவே தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில தான் தொடர்ந்து 5 நாட்களாக பல்வேறு இழுபறி. இதற்கிடையிலே தமிழக வெற்றி கழகத்தை தவிர்த்துவிட்டு மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைப்பது என்றெல்லாம் பேச்சுக்கள் இருந்தது. இன்று காலையில திருமாவளவன் அவர்களை பொது வேட்பாளராக முன்னிறுத்தி திமுக அதிமுக 2 கட்சிகளும் ஆதரவு கொடுக்கலாமா என்றெல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தலித் முதலமைச்சர் இதுவரை இருந்தது கிடையாது. எனவே திருமாவளவன் அவர்களை நாம் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் அதனை திமுக அதிமுக 2 கட்சிகளுமே ஏற்றுக்கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் ஆளுநருடைய பயணம் ரத்தாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.